ராஜிமா, ராஜிமா, ராஜிமா எழுந்து சாப்பிடுறீங்களா? நீ உட்காருமா. ஆபீஸ் போயிட்டு எப்ப வந்த? நான் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு ராஜிமா. உங்களுக்கு இப்போ உடம்பு பரவாயில்லையா? பரவாயில்லம்மா. தினமும் மாத்திரை எடுத்துக்கிறேன்ல, அந்த ஸ்ட்ரெஸ்னால தான் இப்படி ஆனதா டாக்டர் சொன்னாரு. என்ன இருந்தாலும் நான் தான் உங்களை கவனமா பார்த்திருந்திருக்கணும். கேர்லெஸ்ஸா இருந்ததுக்கு என்ன மன்னிச்சிருங்க ராஜிமா. ஐயோ, என்ன சண்மதி நீ மன்னிச்சிருங்க அது இதுன்னு பெரிய வார்த்தையெல்லாம் பேசுற. நாம என்னதான் ஒரு விஷயத்துல ஜாக்கிரதையா கவனமா இருந்தாலும் நம்மள மீறி ஒரு தப்பு நடக்கதான் செய்யும். அதுக்கு எந்த விதத்திலையும் நாம பொறுப்பாக முடியாது. அந்த மாதிரி தான் இதுவும். நடந்ததையே நினைச்சு நீ தேவையில்லாம உன் மனசை போட்டு குழப்பிக்காத. இப்ப நான் நல்லா ஆயிட்டேன்ல, அப்புறம் என்ன? விடு. சாப்பிடுங்க. நீங்க மதியம் எதுவும் சாப்பிடலன்னு அங்கிள் சொன்னாரு. அதான் உங்களுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கேன். சாப்பிடுங்க. சாப்பிடுங்க ராஜிமா. அம்மா, இதான் நம்ம புதுசா ஆரம்பிச்சிருக்க ப்ராஜெக்ட். இது சென்ட்ரல் கவர்மெண்ட் சார்பா மெட்ரோ ட்ரெயினுக்கான கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட். இது இப்போ நம்ம கரெக்டா ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறது இந்த ப்ராஜெக்ட்ல தான். ஆனா நம்ம இதை டெண்டர் எடுக்கிறதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்குமா. என்ன சிக்கல்? இந்த வருஷத்துல இருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ராஜெக்டை டெண்டர் எடுக்கிறதுக்கு ஒரு புது ரூல் கொண்டு வந்திருக்காங்க. ஒரு கம்பெனி எந்த ப்ராஜெக்டை டேக் ஓவர் பண்ண நினைச்சாலும் அந்த கம்பெனியுடைய போர்டு மெம்பர்ஸ் எல்லாருமே நாங்க வில்லிங்கா இருக்கோம்னு அவங்க சைன் பண்ண டாக்குமெண்ட்டை முதல்ல நம்ம சப்மிட் பண்ணணும். பண்ண வேண்டியதானே? அது எப்படிமா பண்ண முடியும்? வானதி இறந்ததுக்கு அப்புறமா அவளோட போர்டு மெம்பர் போஸ்டிங் இப்போ வரைக்கும் காலியா இருக்கு. இப்ப நாம நினைச்ச மாதிரி வேலை நடக்கணும்னா அதுக்கு உடனே சண்மதியை போர்டு மெம்பர் ஆக்கி அவளும் சைன் பண்ணா மட்டும்தான் நம்மளால இப்ப அந்த டெண்டரை கோட் பண்ணி சைன் பண்ண முடியும். நான் சொன்னா இத சண்மதி எப்படி எடுத்துப்பான்னு தெரியல. நீங்க வேணா ஒரு வாட்டி சண்மதி கிட்ட பேசி பாக்குறீங்களாம்மா? இல்ல கார்த்திக், வேண்டாம். மா, வேண்டாண்ணா. ஏற்கனவே போதுமான வரைக்கும் சண்மதியை நாம ரொம்ப கஷ்டப்படுத்திட்டோம். ரீசெண்டா நம்ம ஆடிட்டர் கிட்ட இது சம்பந்தமா பேசினப்ப கூட சண்மதி இதை கேட்டு எவ்வளவு கோவப்பட்டான்னு பார்த்தல்ல. அதனால நாம திரும்பவும் இத பத்தி சண்மதி கிட்ட கேட்க வேண்டாம் நான் நினைக்கிறேன். உங்களுக்கே இது எவ்வளவு முக்கியமான ப்ராஜெக்ட்னு தெரியும். அதான் கார்த்திக், சண்மதியை கஷ்டப்படுத்தி அது மூலியமா நமக்கு கிடைக்கிற பெரிய ப்ராஜெக்டோ பெரிய வருமானமோ எதுவும் நமக்கு வேண்டாம். இந்த விஷயத்த இதோட விட்டுரு, பாத்துக்கலாம். சண்மதி சார் உங்களை கூப்பிடுறாங்க. சரி. சார் உங்ககிட்ட இந்த ஃபைலை கொடுக்க சொன்னாங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார், மே ஐ கம் இன்? வா சண்மதி.
சார். உட்கார். ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி நடந்த பண்ணக்காடு மர்டர் கேஸ் விஷயமா நீ கேள்விப்பட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். கேள்விப்பட்டிருக்கேன். அந்த மர்டர் நடந்த நேரத்துல அது ரொம்ப சென்சேஷன் நியூஸா இருந்துச்சு. டிவி பேப்பர்ஸ்ல கூட அது ரொம்ப நாளா நியூஸா வந்துட்டு தான் சார் இருந்துச்சு. ஆனா நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அந்த கேஸ் இன்னும் முடிஞ்ச மாதிரி இல்லையே சார். நீ சொல்றது உண்மைதான் சண்மதி. இப்ப அந்த கேஸ் நல்ல விதமா முடியணுங்கிற பொறுப்பு இப்ப நம்ம கிட்ட தான் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம ஆபீஸ் சார்பா அந்த கேஸ நீ தான் ஹேண்டில் பண்ண போற. நிஜமாவா சார்? ஆமா சண்மதி. ஜூனியர் அட்வொகேட்டா இருந்து தனியா ஒரு கேஸா ஹேண்டில் பண்ணி பெரிய அளவுல ஜெயிக்கணும்னு நினைக்கிற ஒவ்வொருத்தருக்கும் இந்த மாதிரி ஒரு கேஸ் தான் அமையணும். அப்படி ஒரு சேலஞ்சிங்கான கேஸ் இது. கண்டிப்பா இந்த கேஸ் உன் டேலண்ட பெரிய அளவுல கொண்டு போகும். நீ இதுக்காக சின்சியரா ஒர்க் பண்ணா போதும். கண்டிப்பா சார். அப்புறம் இன்னொரு விஷயம். சொல்லுங்க சார். உனக்கு தெரியாதது ஒண்ணும் இல்ல சண்மதி. இந்த கேஸ்ல பெரிய பெரிய பிக் ஷாட்ஸ்லாம் இன்வால்வ் ஆயிருக்காங்க. பெரிய பிசினஸ் மேன், அரசியல்வாதிங்க, நிறைய விஐபிங்க பேர்லாம் இதுல அடிபட்டிருக்கு. அதனால இதுல நீ கொஞ்சம் கவனமா டீல் பண்ணணும். ஷோர் சார். கண்டிப்பா நான் பாத்துக்கிறேன். கண்டிப்பா நாம இந்த கேஸ்ல ஜெயிப்போம் சார். நீங்க கவலைப்படாதீங்க. ஓகே. அந்த பண்ணக்காடு மர்டர் பத்தின மொத்த டீடைல்ஸும் இந்த ஃபைல்ஸ்ல இருக்கு. நீ ஒரு தடவை நல்லா கோ த்ரூ பண்ணி பாரு. எல்லா விஷயமும் உனக்கே தெரியும். ஏதாவது டவுட்னா என்கிட்ட கேளு. ஓகே சார். தேங்க்யூ சார். ஓகே. எம்டியை கொஞ்சம் பார்க்கணும் சார். அப்பாயின்மெண்ட் இருக்கா? அப்பாயின்மெண்ட்லாம் இல்ல. ஐயப்பன் வந்திருக்காருன்னு சொன்னீங்கன்னா போதும், அவருக்கு தெரியும். நீங்க வெயிட் பண்ணுங்க சார், நான் சார்ட்ட பேசுறேன். வாங்க அங்கிள். தம்பி. என்ன அங்கிள் இங்கே நின்னுட்டீங்க? உள்ள வாங்க. இல்ல அப்பாயின்மெண்ட். வாங்க அங்கிள். தம்பி, ஒரு முக்கியமான விஷயமா மாப்பிள்ளையை பார்க்க வந்திருக்கோம். பார்க்க முடியுமா? ஒரு நிமிஷம். அண்ணன் ஒரு முக்கியமான மீட்டிங்ல இருக்காரு. நீங்க இப்படி உட்காருங்க, நான் மீட்டிங் முடிஞ்சோன்னு சொல்லிடுறேன். சரிங்க தம்பி. உங்களுக்கு குடிக்க ஏதாவது கொண்டு வர சொல்லுங்க. இல்ல தம்பி, ஐயோ அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். அதெல்லாம் எதுவும் வேண்டாம். நீங்க உங்க வேலையை பாருங்க, நாங்க வெயிட் பண்றோம். சரி அங்கிள். உட்காருங்க. உட்காரலாம் சார். மாப்பிள்ளை மீட்டிங் முடிஞ்சு வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம பேசிப்போம். சரி சார், நோ ப்ராப்ளம். நீ லாயர், அவன் ஒரு டிரைவர். இது நமக்கு ஒத்து வராது. நம்ம கம்பெனிக்கு இது ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட். இதை நம்ம நல்லா முடிக்கிறது மட்டும் இல்ல, வழக்கமா எடுத்துக்கிற டைமை விட இதை கொஞ்சம் சீக்கிரமாவே. எக்ஸ்கியூஸ் மீ, ஐல் பி பேக். நீங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருங்க. ஓகே சார். வாங்க மாமா. எப்போ வந்தீங்க? இப்பதான் வந்த மாப்பிள்ள. இவர் தான் என்னோட மாப்பிள்ள, இந்த ஆர்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷனோட எம்டி. ஹலோ சார். ஹலோ சார், வெல்கம். இவர் பேரு சுவாமிநாதன், என்னோட ரொம்ப வருஷத்து நண்பர். இவர் ஒரு காலேஜ் ஆரம்பிக்கிறதா ஐடியாவில் இருக்காரு. அதான் கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் உங்ககிட்ட பேசலான்னு நான் இவரை கூப்பிட்டு வந்தேன். ஓ, so nice to hear. இதுக்கு முன்னாடி உங்க கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ நீங்க என் ஃப்ரெண்டோட மருமகனா போயிட்டதுனால நீங்களே நல்லபடியா என்னோட காலேஜை கட்டி கொடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நிச்சயமா பண்ணிடலாம் சார். ஆனா இவர் காலேஜ் ஆரம்பிக்க போறது இங்கே இல்லை. அவர் பிசினஸ் பண்றதெல்லாம் பெங்களூருங்கிறதுனால
அங்கேயே காலேஜ் ஆரம்பிக்கலான்னு இருக்காரு. ம் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல அங்கிள். அவரு நினைக்கிறத விட நம்ம நல்லபடியாக முடிச்சு கொடுக்கணும். ஓகே ஜீவா அண்ணா சாரை உள்ள கூட்டிட்டு போய் அவருக்கு எவ்வளவு பட்ஜெட்ல இதை கட்டணும், அதுக்கு என்ன மாதிரியான ஒப்பீனியன் அவர் வச்சிருக்காருன்னு கேட்டு தெரிஞ்சுக்க. நம்ம இன்னைக்கு அதுக்கான ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரிண்ணா. சார் வாங்க. நான் போய் பேசிட்டு வந்தேன். போயிட்டு வாங்க. மாமா நீங்க வாங்க, நம்ம கேபின்ல உட்காரலாம். மாப்பிள்ள, உங்களை இப்படியெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க ரொம்ப பெரிய இடத்துல இருக்கீங்க, ரொம்ப பொறுப்பாகவும் இருக்கீங்க. இதெல்லாம் பார்க்கறதுக்கே மனசுக்கு ரொம்ப நிறைவா இருக்கு. 4 பேர்கிட்ட உங்களை பத்தி சொல்லும்போது நீங்க எங்க வீட்டு மருமகன்னு சொல்லிக்கிறதுல அவ்வளோ பெருமையா இருக்கு. ஆனா இதெல்லாம் சண்மதி புரிஞ்சிக்காம இருக்கிறது மட்டும்தான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு மாப்பிள்ள. என்ன இருந்தாலும் அவ சின்ன பொண்ணு தானே. வாழ்க்கையை பத்தி உங்களுக்கு இருக்கிற புரிதல் அவளுக்கு இல்ல மாப்பிள்ள. பட்டு பட்டுன்னு எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுறது, எந்த ஒரு விஷயத்திலையும் பிடிவாதமா இருக்கிறதுன்னு பிடிவாதமா இருந்தே பழகிட்டா. மற்றபடி ரொம்ப வெள்ளந்தியான மனசு அவளுக்கு. இப்ப அவ எப்படி இருந்தாலும் சீக்கிரமே உங்களை பத்தி புரிஞ்சுக்கிட்டு மனசார உங்களை ஏத்துப்பான்னு நம்பிக்கை எனக்கு இருக்கு மாப்பிள்ள. அது வரைக்கும் என்ன நடந்தாலும் நீங்க கொஞ்சம் பொறுத்துக்கோங்க மாப்பிள்ள. என்ன மாமா இதெல்லாம் நீங்க என்கிட்ட சொல்லணுமா? சண்மதி என்ன புரிஞ்சுக்கிட்டு மனசு மாறுற வரைக்கும் இதே பொறுமையோட அன்போட நான் அவளுக்காக காத்துக்கிட்டு இருப்பேன். கண்டிப்பா அவ மாறுவா, எனக்கு நம்பிக்கை இருக்கு. எல்லாமே மாறும், நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. சரி கேபின் போல வாங்க. வாங்க. யார் நீ? எதுக்கு என்ன ஃபாலோ பண்ணிட்டே வர? பரவாயில்லையே, நான் ஒன்னதான் ஃபாலோ பண்ணிட்டு வரேன்னு கண்டுபிடிக்கிற அளவுக்கு நீ உஷாரா தான் இருக்க. நீ பொழைச்சிக்குவ. இப்ப நான் உன்கிட்ட என்ன பத்தி சர்டிபிகேட் கேட்டனா? என்ன வேணும் உனக்கு? சரி, நான் ஸ்ட்ரைட்டா விஷயத்துக்கு வந்துடுறேன். வண்ணக்காடு மர்டர் கேஸ்ல நீ தான் ஆஜராக போறியாம. நீ அந்த கேஸை எடுக்க கூடாது, அதான் எனக்கு வேணும். அத சொல்ல நீ யாரு? இப்படி என்ன மிரட்ட சொல்லி உன்னை யார் அமிச்சா? அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம். இந்த கேஸ்ல தலையிட்டு நீ உன் உயிரை விட்டுறாத. இது ஏதோ முதல் தடவையா இருக்க போயே பக்குவமா எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதோட இந்த கேஸை விட்டு விலகாம உண்மையை கண்டுபிடிக்க போறேன். பாதிக்கப்பட்டவங்களுக்கு நியாயம் வாங்கி தரேன்னு அதிக பிரசங்கித்தனமா ஏதாவது பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்க, அதுக்கப்புறம் நம்ம கிட்ட பேச்சே கிடையாதுமா. நம்ம டீலிங்லாம் வேற மாதிரி இருக்கும். உனக்கு இந்த கேஸ் முக்கியமா, உன் உயிர் முக்கியமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாங்க மேடம். நல்லா இருக்கீங்களா? ஜீவா எங்க? சார் உள்ளதா இருக்காரு. போங்க. இவர் பில்டர்ஸ் அசோசியேஷன்ல இருக்கிற
நம்ம திருச்சிக்காரராச்சே, இவர் எதுக்கு இப்ப இங்க வந்திருக்காரு? இந்த 2 வருஷமா நம்ம அசோசியேஷன் பிரசிடென்ட் போஸ்ட்ல நீங்க இல்லாம இருக்கிறது பர்சனலாவே எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு கார்த்தி. எனக்கு மட்டும் இல்ல, நம்ம அசோசியேஷன்ல இருக்கிற மெம்பர்ஸ் நிறைய பேர் நீங்க தான் நம்ம அசோசியேஷனோட பிரசிடென்ட் ஆகணும்னு ரொம்ப ஆசைப்படுறாங்க. உங்க மிஸ்ஸஸ் இறந்து இந்த 2 வருஷமாவே நீங்க எலெக்ஷன்ல போட்டியிடாம இருக்கிறதும், அசோசியேஷனோட எந்த விஷயத்திலையும் தலையிடாம ஆர்வம் காட்டாம இருக்கிறது அந்த ஜேகேவுக்கு ரொம்ப வசதியா போச்சு. அங்க நடக்கிற எதையுமே நீங்க கண்டுக்காம இருக்கிறதுனால அந்த ஜேகேவோட ஆட்டம் ரொம்ப அதிகமா போயிடுச்சு. இன்னும் சொல்ல போனா அங்க எல்லாமே முறை தவறி தான் நடந்துட்டு இருக்கு கார்த்தி. இதுக்கெல்லாம் முடிவு கட்டணும்னா திரும்பவும் நீங்க நம்ம அசோசியேஷனோட பிரசிடென்ட்டா ஆகியே தீரணும். நீங்க நம்ம அசோசியேஷனோட பிரசிடென்ட் எலெக்ஷன்ல நாமினேட் ஆகியே ஆகணும். ஐம் சாரி சார். எனக்கு இந்த எலெக்ஷன், பிரசிடென்ட் பதவி இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்டே இல்லை. கார்த்திக், உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருக்கலாம், ஆனா நம்ம அசோசியேஷனோட எதிர்காலத்தையாவது கொஞ்சம். சார் வேண்டாம் சார், அதான் எனக்கு விருப்பம் சொல்லிட்டாங்க. தயவு செஞ்சு இதுக்கு மேல எனக்கு கம்பல் பண்ணாதீங்க. ஐம் சாரி டு சே திஸ். கார்த்திக், கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க கார்த்திக், ப்ளீஸ். போன வாரமே ஆர்டர் பண்ண கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ் இன்னும் வந்து சேரல. இதுக்கு என்னங்க அர்த்தம்? நீங்க உடனே அந்த டீலர் கிட்ட என்னன்னு பேசி எனக்கு அப்டேட் பண்ணுங்க. என்ன ஆர்த்தி, லஞ்ச் கொண்டு வந்தியா? ஆமாங்க, சாப்பாடு கொடுக்கலான்னு தான் வந்தேன். ஆனா வந்த இடத்துல உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு இருக்கேன். அப்படி என்ன முக்கியமான விஷயம்? உங்க பில்டர்ஸ் அசோசியேஷன்ல எங்க திருச்சிக்காரர் ஒருத்தர் இருக்கார்ல? ஆமா, அவர் அண்ணனை பாக்குறதுக்காக இன்னைக்கு கூட ஆபீஸ் வந்திருக்காரு. அவரு உங்க அண்ணன் கிட்ட பேசிட்டு இருந்தத நான் இப்ப கேட்டுட்டு வந்ததுனாலதான் உங்ககிட்ட பேசுறேன். அவரு அவ்வளோ கம்பல் பண்ணியும் உங்க அண்ணன் எலெக்ஷன்ல நிக்க மாட்டேன்னு பிடிவாதமா இருக்காரு. அவங்களுக்கு விருப்பம் இல்லைன்றப்போ நம்மளால கம்பல் பண்ண முடியாதுல்ல ஆர்த்தி. விருப்பம் இல்லாதவங்கள நாம போய் கம்பல் பண்ண முடியும்? ஐயோ இல்லங்க, நான் இவ்வளவு தூரம் பேசுறது அவரை கம்பல் பண்ணி எலெக்ஷன்ல நிக்க வைக்கிறதுக்கு இல்ல. நீங்க அந்த எலெக்ஷன்ல நின்னு பிரசிடென்ட் ஆகணுங்கிறதுக்காக தான். நானா? நான் எப்படி ஆர்த்தி எலெக்ஷன்ல எல்லாம் நிக்க முடியும்? ஏன் நீங்க நின்னா தப்பா? சரி, தப்புன்ற விஷயத்துக்குலாம் நான் வரல. எப்படி அண்ணனுக்கு இந்த எலெக்ஷன்ல விருப்பம் இல்லையோ அதே மாதிரி எனக்கும் இந்த அசோசியேஷன் பிரசிடென்ட் அதெல்லாம் பெருசா இன்ட்ரெஸ்டே கிடையாது. உங்களுக்கு விருப்பம் இல்லாம இருக்கலாங்க, ஆனா உங்க பொண்டாட்டி நான் ஆசைப்படுறேன்ல. எனக்கும் என் புருஷன் பெரிய பதவியில இருக்கணும்னு ஆசை இருக்காதா? எங்க ப்ளீஸ் எனக்காகவாவது நீங்க இந்த எலெக்ஷன்ல நில்லுங்க. நான் இப்பவே போய் உங்க அண்ணன் கிட்ட பேசுறேன். ஆர்த்தி கொஞ்சம் இரு, எனக்கு தான் இதுல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்றேன்ல. யாரோ எலெக்ஷன்ல நிக்கிறாங்க, ஜெயிக்கிறாங்க, நமக்கு என்ன வந்துச்சு? நம்ம ஒழுங்கா ஆஃபீஸ் ஒர்க் மட்டும் பார்த்தா போதும். தேவையில்லாம இதெல்லாம் அண்ணன் கிட்ட போய் பேசிட்டு இருக்காது. அண்ணன் தான் கூப்பிடுறாரு, நான் போய் என்னன்னு கேட்டு வரேன். வா ஜீவா. ஹாய் சார். ஹாய். அது ஒன்றும் இல்லை ஜீவா, சாரும் நானும் ஹாய், சாரி டிஸ்டர்ப் பண்ணதுக்கு. எல்லாருக்கும் சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கேன். எல்லாரும் அப்படியே வந்து சாப்பிடுறீங்களா?
தப்பா எடுத்துக்காத ஆர்த்தி. ஒரு 5 மினிட்ஸ் டைம் கூட, மீட்டிங் முடிச்சுட்டு வந்துடுறோம். ஜீவா, சார் ஒரு முக்கியமான விஷயமா பெரிய ஹோப்போடு என்ன பார்க்க வந்திருக்காரு. ஆனா துரதிருஷ்டவசமா என்னால அவருடைய எதிர்பார்ப்பை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியல. கார்த்திக், இப்படி சொன்னா எப்படி ஜீவாக்கு புரியும்? கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லுங்களேன். ஒன்றும் இல்லை ஜீவா, இந்த வருஷம் நம்ம பில்டர் அசோசியேஷன் எலெக்ஷன்ல என்ன நிக்க சொல்லி சார் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா இப்ப எனக்கு அதுல கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் இல்லை. நம்ம ஃபேமிலியில இருந்து அம்மாவோ நானோ யாருமே அசோசியேஷன் விஷயத்துல தலையிடாததுனால அங்க அந்த ஜிகேவோட அராஜகம் ரொம்ப அதிகமாயிடுச்சு. பழையபடி நம்ம அசோசியேஷன் விஷயங்கள் எல்லாமே நல்லபடியா நடக்கணும்னா அதுக்கு நம்ம ஃபேமிலியில இருந்து யாராவது ஒருத்தர் எலெக்ஷன்ல அந்த பிரசிடென்ட் போஸ்ட்டுக்கு நின்னா மட்டும்தான் அது சரியா இருக்கும்னு சார் ஃபீல் பண்றாரு.